வெல்கம் டு ஐடி மார்க்டர்ஸ் ஆல்ரெடி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸு பார்க்குறோம். இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே அதை தான் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கு ரெடி பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயமா பார்த்துட்ருப்பீங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஸ்கூல் புக்கை படிக்கிறதுன்றது அதை விட பெரிய விஷயமா இருக்கும். ஜிகே பார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து ஈஸியாக உங்களை நல்லபடியாக படிக்க வைக்கணுன்றதுக்காக உங்களுடைய ஸ்கூல் புக்கிலேருந்து கேட்கக்கூடிய 6th-லேருந்து 12th இருக்கக்கூடிய ஸ்கூல் புக் எல்லாமே சிங்கிள் லீனியர் கொஷினாக வந்து நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இந்த வீடியோ முழுசும் அதுதான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இது டிஎன்பிசியில் படிக்கிற எல்லாருக்குமே டிஎன்பிசியில் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரயில்வே, எஸ்எஸ்சி இது மாதிரி, அப்புறம் பிசிஎஸ்ஐ இது மாதிரி எக்ஸாமுக்கு இந்த ஸ்கூல் புக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஜென்ரலாக படிக்கிறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் படிக்கிறவங்களுக்கும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு முதல் வரீங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க ஃபஸ்ட்டு கொஷின். இந்த டாப்பிக்லேருந்து ஒரு 54 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். மனித உரிமை ஆணையம். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான டாபிக். இது மனித உரிமை ஆணையம் அப்படின்னா என்ன அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஐநா சபை தொடங்கப்பட்ட ஆண்டு. சரிங்களா? 9th ஸ்டாண்டர்டில் பார்க்குறோம். ஐநா சபை தொடங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1945 தான் ஐநா சபை தொடங்கியிருக்காங்க. சரிங்களா? 1945 ஐநா சபை தொடங்கியிருக்காங்க. ஐநா சபை நாள் அப்படின்னு சொல்லி எந்த நாளை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அக்டோபர் 24. சரிங்களா? அக்டோபர் 24 ஐநா சபை தினமாக கொண்டாடுறோம். அடுத்த கொஷின். உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை ஐநா பொது சபை நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. அதாவது உலகளாவிய மனித உரிமைக்கான பேரறிக்கை ஒன்று ஐநா பொது சபை வந்து வெளியிடுறாங்க. அது எப்போ வெளியிடுறாங்க அப்படின்னா 1948 டிசம்பர் 10. சரிங்களா? 1948 டிசம்பர் 10. இந்த டிசம்பர் 10 தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மனித உரிமைகள் தினம் அப்படின்னு கொண்டாடுறோம். சரிங்களா? ஹியூமன் ரைட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் 10 நம்ம கொண்டாடுறோம். சரிங்களா? அந்த தீர்மானம் வரும்போது பொது சபை தீர்மானம் எப்போ எந்த பார்த்தீங்க அப்படின்னா 217A இந்த தீர்மானத்தின் மூலயமா தான் பண்ணுறாங்க. சரிங்களா? இந்த தீர்மானம் எந்த நம்பரில் வருதாவது அப்படின்னா 217A இந்த அறிக்கையின்படி. சரிங்களா? இதில் உறுப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேரறிக்கையில் எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 30 உறுப்புகள். சரிங்களா? 30 உறுப்புகள் இதில் இருக்குது. அடுத்தது 7ஆம் தேதி தென்னாப்பிரிக்காவில் உள்ள பிரிட்டோரியா என்னும் இடத்திற்கு தொடர்வண்டியில் பயணம் செய்து கொண்டிருந்த போது பீட்டர்ஸ்பர்க் என்ற இடத்தில் தள்ளிவிடப்பட்டார். அதாவது பார்த்துருப்பீங்க, ட்ரெயினில் வந்து நம்ம காந்தியடிகள் வந்து தென்னாப்பிரிக்காவுக்கு போகும்போது அங்கே பிரிட்டோரியா. சரிங்களா? எந்த இடம் அப்படின்னா பிரிட்டோரியா அப்படின்ற இடத்துல தொடர்வண்டியில் பயணம் செய்யும்போது பீட்டர்ஸ்பர்க் என்ற இடத்தில் தள்ளிவிடப்படுறார். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸில் வந்து கருப்பினத்தவர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க இன கொள்கை இது பண்ணுறாங்க. அதுதான் இப்போ உங்களுக்கு இந்த டாபிக். இந்த மனித உரிமையினுடைய மீறலை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த டாபிக். சரிங்களா? தென்னாப்பிரிக்காவில் இன ஒதுக்கல் கொள்கைக்கு எதிராக நெல்சன் மண்டேலா. சரிங்களா? நெல்சன் மண்டேலா தான் தென்னாப்பிரிக்காவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன உரிமைகள் எத்தனை ஆண்டுகள் சிறையில் கழித்தார் அப்படின்னு கொஷின் கேட்டாங்க அப்படின்னா 27 ஆண்டுகள். சரிங்களா? 27 ஆண்டுகளாக அவர் இன கொள்கைக்கு எதிராக போராடினார். சிறைவாசமும் பட்டார். அதில் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 27 ஆண்டுகள். ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது தென்னாப்பிரிக்காவில் இன ஒதுக்கல் கொள்கைக்கு எதிராக போராடியவர் தான் நம்ம நெல்சன் மண்டேலா. சரிங்களா? நெல்சன் மண்டேலா. அவருக்கு நம்ம இந்திய நாட்டு சார்பாக கூட அவருக்கு விருது கொடுத்துருக்காங்க. அடுத்தது நெல்சன் மண்டேலா சிறையிலிருந்து விடுதலை செய்தவர் யார்? அவரை யார் விடுதலை செய்கிறாங்க அப்படின்னா FWD கிளார்க். சரிங்களா? FWD கிளார்க்ன்றவர் தான் வந்து அவரை சிறையிலேருந்து விடுதலை செய்கிறாரு. ஞாபகம் வச்சுங்க. நெல்சன் மண்டேலாவுடைய விடுதலை ஆண்டு எந்த ஆண்டு அவர் விடுதலை பெறாரு அப்படின்னா 1990. சரிங்களா? 1990. சரிங்களா? 1990 பொருளாதாரத்துக்கான ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. LPGன்னு சொல்லக்கூடிய, அதாவது லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லி உலக பொருளாதாரத்துக்காக நம்ம இது பண்ணியிருப்போம். சரிங்களா? அடுத்தது தென்னாப்பிரிக்காவில் இன ஒதுக்கல் கொள்கை யாருடைய முயற்சியால் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு போராடினவர் யார்? நெல்சன் மண்டேலா போராடினாங்க. அந்த இதை எடுத்துக்கிட்டு அது மக்களுக்காக பிரகடனம் பண்ணவர் வந்து டி கிளார்க். சரிங்களா? அவர் தான் விடுதலை செய்கிறார். அவரை விடுதலை செஞ்சது மட்டும் இல்லாமல் இந்த கொள்கையை வந்து முடிவுக்கு கொண்டு வரார். காரணம் 2 பேர் தான். சரிங்களா? நெல்சன் மண்டேலாவும் டி கிளார்க்கும் அப்படின்றவங்க தான் முக்கியமானது இது.
அடுத்தது நெல்சன் மண்டேலா ஆப்பிரிக்கா தேசிய காங்கிரஸ் தலைவரான ஆண்டு 1990 அவர் வெளியே வராரு சிறையிலேருந்து. 94 சரிங்களா, 94 என்ன பண்ணுறாரு, ஆப்பிரிக்கா தேசிய காங்கிரஸுடைய தலைவராக மாறி அந்த நாட்டுடைய அதிபராக வராரு சரிங்களா. அதுதான் பார்ப்போம். ஒரு மனிதனின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு தேவையான உரிமை, ஒரு மனுஷனுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் தேவையான உரிமைகள் அப்படின்னா எது அப்படின்னா அடிப்படை உரிமை ரொம்பவே முக்கியம், ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. கேட்பாங்க ஆப்ஷனில், மனிதனுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு தேவையான உரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை அப்படி இப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஆப்ஷனு. நமக்கு வந்து அடிப்படை உரிமை மெயின் முக்கியம், ஞாபகம் வச்சுங்க. அடிப்படை உரிமைகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 இருக்குது. என்னென்ன உரிமை? சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய மற்றும் மனச்சான்று சுதந்திரத்துக்கான உரிமை, சிறுபான்மையிற்கான பண்பாடு மற்றும் கல்வி உரிமைகள். அது மட்டும் இல்லாமல் அரசியலமைப்பு சட்ட வழி தீர்வுக்கான உரிமை சரிங்களா. இதெல்லாம் வந்து நீங்கள் குரூப் 1 வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் எழுதும் போது தேவைப்படும் சரிங்களா. இதெல்லாம் நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கிங்க சரிங்களா. அடிப்படை உரிமைகள் மொத்தம் 6 ஞாபகம் வச்சுங்க. சமத்துவ உரிமை 1, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய மற்றும் மனச்சான்று சுதந்திரத்துக்கான உரிமை, சிறுபான்மையிற்கான பண்பாடு மற்றும் கல்வி உரிமைகள், அரசியலமைப்பு சட்ட வழி தீர்வுக்கான உரிமை சரிங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா, நமது அரசியலமைப்பு சட்டத்தில் எத்தனை வகை சுதந்திர உரிமை இருக்குது? நமக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் எத்தனை வகை சுதந்திர உரிமை இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவும் 6 சரிங்களா. அதுவும் 6 இருக்குது. 1 பேச்சுரிமை, 2 ஆயுதமின்றி கூடும் உரிமை சரிங்களா. பேச்சுரிமை, ஆயுதமின்றி கூடும் உரிமை. அதுக்கப்புறம் 3 சங்கம் அமைக்கும் உரிமை சரிங்களா. சங்கம் அமைக்கிறதுக்கான உரிமை சரிங்களா. சங்கம் அமைக்கிற உரிமை. இந்தியாவில் எந்த பகுதியிலும் வசிக்கும் உரிமை, இந்தியாவில் எந்த பகுதியில் வேணால் போய் வசிக்கலாம். பேச்சுரிமை, எழுத்துரிமை. அதுக்கப்புறம் சங்கம் அமைக்கும் உரிமை. இந்தியாவில் எந்த பகுதியிலும் வசிக்கும் உரிமை. இந்தியா முழுவதும் சுதந்திரமாக நடமாடும் உரிமை சரிங்களா. இந்தியா முழுவதும் சுதந்திரமாக நடமாடும் உரிமை. எந்த தொழிலையும் வணிகத்தையும் செய்யும் உரிமை சரிங்களா. இத்தனை 5 உரிமைகள் இருக்குது சரிங்களா. 6 உரிமைகள் சரிங்களா. இந்த 6 உரிமைகள் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதாவது நமது அரசியலமைப்பு சட்டத்தின் எத்தனை வகை சுதந்திர உரிமைன்னு கேட்குறாங்க சரிங்களா. அடிப்படை உரிமையும் 6 தான், அரசியலமைப்பு சுதந்திர உரிமையும் 6. அந்த சுதந்திர உரிமையில் பேச்சுரிமை, ஆயுதமின்றி கூடும் உரிமை, அதுக்கப்புறம் சங்கம் அமைக்கும் உரிமை சரிங்களா. சங்கம் அமைக்கும் உரிமை, இந்தியாவில் எந்த பகுதியிலும் வசிக்கும் உரிமை, இந்தியா முழுவதும் சுதந்திரமாக நடமாடும் உரிமை, எந்த தொழிலையும் வணிகத்தையும் செய்கிற உரிமை சரிங்களா. இது வந்து அரசியலமைப்பில் இருக்கிற உரிமைகள் சரிங்களா. அடுத்தது 14 வயதுக்குட்பட்ட சிறுவர்களை அபாயகரமான தொழில்களில் ஈடுபடுத்துவது எந்த உரிமை? சுரண்டல் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இது மாதிரி சின்ன வயசு பிள்ளைங்களை வேலைக்கு அனுப்புறது இது வந்து உரிமை மீறல் அப்படின்னு சொல்கிறோம். அது எந்த வகை உரிமை மீறல் வருதுன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை சரிங்களா. சுரண்டலுக்கு எதிரான உரிமை மீறலில் வருது சரிங்களா. அடுத்தது அரசியலமைப்பு சட்டங்களுக்கான உரிமையின்படி நீதிமன்றத்தை அணுகியது மூலம் தனது வேலைவாய்ப்பு உரிமையை பெற்றவர். இந்த அரசியலமைப்பு சட்ட உரிமைன்னு பார்த்தோம்ல, இதை பேஸ் பண்ணி ஒருத்தவங்க போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, வேலைவாய்ப்பையே வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நமக்கும் இது மாதிரி சில விஷயங்கள் கிடைக்கப்படாமல் போகலாம் சரிங்களா. நீங்கள் எந்த எக்ஸாம் வேணால் எழுதலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தாலும் அது மாதிரி சில உரிமை வரும்போது அதில் இந்த பெண் வந்து வாங்கியிருக்காங்க சரிங்களா. திருநங்கை இவங்க. அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான உரிமைப்படி நீதிமன்றத்தை அணுகி தனது வேலைவாய்ப்பை உறுதி செய்தவர் யார் அப்படின்னா பிரித்திகா யாஷினி சரிங்களா. பிரித்திகா யாஷினி எஸ்ஐ போஸ்டிங் வாங்கியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அடுத்தது இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் இணைக்கப்பட்ட சட்ட திருத்தம். பிரித்திகா யாஷினி தமிழ்நாடு தான் சரிங்களா. ஓகே, இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகள் இணைக்கப்பட்ட சட்ட திருத்தம். அடிப்படை கடமைகளை என்ன சட்ட திருத்தத்தில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இணைச்சிருக்காங்க அப்படின்னா இது ரொம்பவே முக்கியமான சட்ட திருத்தம், ஞாபகம் வச்சுங்க. 1976 42வது சட்ட திருத்தம் இருக்கிற சட்டத்திட்டத்தில் ரொம்ப முக்கியமான சட்டத்திட்டம் இது. இதை கூட என்ன சொல்லுவாங்கன்னா அதாவது அரசியலமைப்புன்னு கூட சொல்லுவாங்க. இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகள் இணைக்கப்பட்ட சட்ட திருத்தம் எது அப்படின்னா 1976 42வது சட்ட திருத்தம், ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகள் இணைக்கப்பட்ட சட்ட திருத்தம் சரிங்களா. இந்திய அரசியலமைப்பு அதான் பார்த்தோம். 1976 42வது சட்ட திருத்தம். மூத்த குடிமக்கள் பெற்றோர் நலன் பராமரிக்க சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக இவங்க மூத்த குடிமக்களுக்காகவே ஸ்பெஷலாக கேரளா அரசு கூட பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. பட்ஜெட்டே போட்டிருப்பாங்க அவங்களுக்கு தனியாக இது பண்ணி.
அது மாதிரி கேட்டாங்க அப்படின்னா கேரளா நான் வச்சுங்க. மூத்த குடிமக்களுக்காகவே ஒரு ஆணையத்தையே கொண்டு வந்திருப்பாங்க. சரி, ஓகே. அடுத்தது மூத்த குடிமக்கள் பெற்றோர் நலன் பராமரிப்பு சட்டம் சட்டமாக இயற்றப்பட்ட ஆண்டு. இதை வந்து எப்போ சட்டமாக கொண்டு வராங்க? மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம், சரிங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா 2007 கொண்டு வராங்க. இது மட்டும் இல்லை, மூத்த குடிமக்களுக்காகவே இன்னும் தெலுங்கானாவில் அந்த அரசு அதாவது வேலைக்கு போகிறாங்க, அவங்க பிள்ளைங்கள் வந்து கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய சம்பளத்தில் 2 விழுக்காடு சம்பந்தமாக அவங்களே டைரெக்டாக பிடித்தம் செஞ்சு அவங்க பெற்றோர்களுடைய அக்கௌண்ட்டில் போடுற மாதிரி அது மாதிரி சட்டம் இட்டிருக்காங்க, சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுருக்கணும். மூத்த குடிமக்களுக்காகவும் பெற்றோர் நலனை பாதுகாப்பதற்காகவும் தெலுங்கானா அரசு கூட இது மாதிரி பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? எப்படின்னா அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு அரசு வேலையில் இருக்கும்போது அவங்க அரசு வேலையிலோ இல்லை நல்ல பெரிய தனியார் நிறுவனத்தில் இருக்கும்போது அவங்களுடைய சம்பளத்தில் சம்திங் இத்தனை விழுக்காடுன்னு சொல்லி அவங்களுடைய பெற்றோருக்கு டைரெக்டாகவே அவங்க அக்கௌண்ட்டில் கிரியேட் ஆகிற மாதிரி இவங்களுக்கு சேலரி போடும்போது அவங்களுக்கும் அமௌண்ட் வர மாதிரி பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு நல்ல திட்டம், சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். கேரளா அரசு மூத்த குடிமக்களுக்காகவே ஒரு ஆணையம் கொண்டு வந்திருக்கும், அது நான் வச்சுங்க. அதே மாதிரி தெலுங்கானா இவங்களுக்காகவே பண்ணியிருப்பாங்க. அடுத்தது மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு. மனித உரிமை ஆணையம் தேசிய மனித உரிமை ஆணையம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம இந்தியாவில் தேசிய மனித உரிமை ஆணையம் எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா 1993 அக்டோபர் 12, சரிங்களா? 1993 கேட்பாங்க. தேசிய மனித உரிமை ஆணையம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1993 அக்டோபர் 12 ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா? இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு மாநில மனித உரிமை ஆணையம் அமைக்க வழி செய்யும் பிரிவு. இது ரொம்பவே முக்கியம். ஒவ்வொரு மாநிலத்திலையும் மனித உரிமை ஆணையம் கொண்டாடணும்னு சொல்லி வழிவகை செஞ்ச பிரிவு எது அப்படின்னா 21, சரிங்களா? பிரிவு 21 ஞாபகம் வச்சுங்க. இந்த பிரிவு 21 வழியாக தான் ஃபஸ்ட்டு தேசியத்தில் அதாவது இந்தியாவில் கொண்டு வராங்க. அப்புறம் ஒவ்வொரு மாநிலமாக இது இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி அப்புறம் அதை கொண்டு வராங்க. அப்போ இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு எதுனா பிரிவு 21, சரிங்களா? அடுத்தது மனித உரிமை ஆணையம் ஒரு எப்படியாப்பட்ட அமைப்பு அப்படின்னு கேட்குறாங்க. இது அரசியலமைப்பா இல்லை இது ஒரு தன்னாட்சி அமைப்பு. நல்லா புரிஞ்சுக்கிங்க, இது அரசியலமைப்பு சாராது, இது ஒரு தன்னாட்சி அமைப்பு, சரிங்களா? அடுத்தது மாநில மனித உரிமை ஆணையத்தில் யார் யார் இருப்பாங்க அப்படின்னா ஒரு தலைவர், சரிங்களா? ஒரு தலைவர், ஒரு ஹெட்டு இருப்பாங்க, 2 உறுப்பினர்கள், சரிங்களா? 2 அசிஸ்டண்ட் ஞாபகம் வச்சுங்க. ஏஎஸ் அப்படின்னு போகிற 2 அசிஸ்டண்ட் இருப்பாங்க, அசிஸ்டண்ட் 1 அசிஸ்டண்ட் 2, சரிங்களா? ஒரு ஹெட்டு, சரிங்களா? அப்போ மனித உரிமை ஆணையத்தில் ஒரு தலைவரும் 2 உறுப்பினர்களும் இருப்பாங்க, சரிங்களா? அடுத்தது 18 வயதுக்குள்ள அனைவருக்கும் குழந்தைகள் என வரையறுக்கும் உலகளாவிய மனித உரிமை பிரகடனம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின் கூட டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க, குரூப் 2ன்னு நினைக்கிறேன். இது என்னென்னா எத்தனை வயசு உள்ளே இருக்கிறவங்க வந்து இப்போ குழந்தைகள் சொல்கிறாங்க வரையறுக்குது ஐநா சபை அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதாவது உலகளாவிய மனித உரிமை ஆணையம் சொல்லியிருக்குது அப்படின்னா 18 வயது உள்ள அனைவரும் குழந்தைகள் என 18 வயசுக்கு தாண்டலை, 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே உலகளாவிய மனித உரிமை ஆணைய பிரகடனத்தில் சொல்லியிருப்பாங்க. அது எந்த இது அப்படின்னா பிரிவு 25 சொல்லியிருப்பாங்க. 18 வயது உள்ள அனைவரும் குழந்தைகள் தான் என வரையறுக்கும் சட்டம். அதனால தான் பார்த்துருப்பீங்க சிறார். இப்போ யாராவது ஒருத்தவங்க 18 வயசுக்குள்ளவே ஏதோ ஒரு கேஸில் மாட்டுறாங்க அப்படின்னா சிறார் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தனி இதுன்னு சொல்லி அவங்க தனி இது பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் இது இருக்குது. அது மூலிமா ஏன்னா அவங்களுக்கு போதுமான அறிவு போதுமான தெளிவான ஒரு அறிவு வந்திருக்காது. அதன் மூலிமா அவங்கள என்ன பண்ணியிருப்பாங்க, அது மூலிமா அவங்கள பாதுகாக்கணுன்றதுக்காக சில விஷயங்கள் செஞ்சுருப்பாங்க, சரிங்களா? அடுத்தது குழந்தைகள், அதாவது அடுத்தது குழந்தைகள் உரிமைகள் பிரகடனத்தை ஐநா சபை ஏற்றுக்கொண்ட ஆண்டு. அந்த பிரகடனத்தை எப்போ ஏற்றுக்குச்சு அப்படின்னா எந்த ஆண்டு அப்படின்னா 1989 நவம்பர் 20, சரிங்களா? குழந்தைகள் உரிமைகள் பிரகடனம், சரிங்களா? ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சம் குறைஞ்சதுன்னு அதாவது ஓட்டு போடுறதுக்கே நமக்கு என்ன 18 வயசுன்னு இருக்குது. அப்போ 18 வயசுக்குன்றது ஒரு இதுவாக நம்ம நிர்ணயிச்சு வச்சுருக்கோம் லிமிட்டு. அதுதான் இப்போ குழந்தைகள் உரிமைகள் பிரகடனத்தை ஐநா சபை ஏற்றுக்கொண்ட நாள் 1989 நவம்பர் 20. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ தான் அதை வந்து ஏற்றுக்கிறாங்க, குழந்தைகள் உரிமை பிரகடனம். அடுத்தது இந்திய நாடாளுமன்றம் கல்வி உரிமை சட்டத்தினை நடைமுறைப்படுத்திய ஆண்டு. இந்திய நாடாளுமன்றத்தில் நம்ம நாடாளுமன்றத்தில் கல்வியை வந்து உரிமை சட்டத்தை கொண்டு வராங்க. அது உரிமை மக்களுக்கு கண்டிப்பாக போய் சேரணும் அப்படின்ற எப்போ கொண்டு வராங்க அப்படின்னா 2009. கல்வி உரிமை சட்டத்தை எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னா 2009. 6 முதல் 14 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு இலவசமாக கட்டாய கல்வி வழங்கும் உரிமை, சரிங்களா? இது ரொம்பவே முக்கியம். 6 முதல் 14 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கட்டாயமாக நம்ம அரசே வந்து அவங்களுக்கு கல்வி கொடுக்கணும், சரிங்களா? அது எந்த சட்டப்பிரிவு அப்படின்னா 21A ஞாபகம் வச்சுங்க, 21A.
6 முதல் 14 வயது உள்ள குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கும் அரசமைப்பு பிரிவு எதுனா 21A. அடுத்து ஆபத்து காலங்களில் உதவிட தமிழ்நாடு அரசினால் அறிமுகப்படுத்தப்பட்ட செயலி. தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தப்பட்ட செயலி எது? காவலன் SOS. சரிங்களா, காவலன் SOS நான் வச்சுங்க. அடுத்தது பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கிற சட்டம். சரிங்களா, அறியாமல் சில விஷயம் செஞ்சுருவாங்க, அந்த மாதிரி அவங்கள பாதுகாக்கிறதுக்கு அந்த சட்டம் தான் 2012 போக்சோ. சரிங்களா, போஸ்கோ அப்படின்ற சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. பாலியல் குற்றம் அப்படின்னு சொன்னால் குழந்தைகளை சின்ன சின்ன பிள்ளைங்களாம் பாதுகாப்பு சட்டம் தான் போக்சோ சட்டத்தின் பிரகாரம் கைது பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்க. 18 வயசு நிரம்பாதவங்களை யாராவது பாலியல் தொல்லை கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ இந்த இது கேட்டிருந்தாங்க. சரிங்களா, டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1 குரூப் 2 தெரியல, இந்த கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதாவது போக்சோ சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. 2012 ஞாபகம் வச்சுங்க, 2012 போக்சோ சட்டம் கொண்டு வந்தாங்க. அடுத்தது அடுத்தது 18 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்படும் பொழுது வன்கொடுமையை செய்தவருக்கு மரண தண்டனை வழங்குவதோடு கடுமையான தண்டனைகள் விதிக்க வழிவகை செய்யும் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. சரிங்களா, அதாவது 18 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை, சரிங்களா, சிறார்களை பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்கன்னா அந்த மாதிரி செய்கிறவங்கள யாரோ அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்தாங்க. அது எப்போ அப்படின்னா 2018 ஏப்ரல். சரிங்களா, 2018 ஏப்ரல். சரிங்களா, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். நாளைக்கு நீங்கள் ஒரு குரூப் 2 குரூப் 1 ஆஃபீஸராக போகும்போது இது மாதிரி சட்டம் மீறல் வரும்போது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருந்தால் நமக்கு இதை நம்ம கேஸ் கொடுக்கும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, மக்களை பாதுகாக்கவும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ PCSI இருப்பீங்க, அவங்களுக்கும் இது பொருந்தும். சரிங்களா, இது மாதிரி பிரச்சனைகள் மக்களை பாதுகாக்கிறது எப்படின்றது தான். சரிங்களா, இந்தியாவின் முதல் 20 மணி நேர கட்டணமில்லா அவசர தொலைத்தொடர்பு சேவை. சரிங்களா, இந்தியாவில் முதல் 24 மணி நேரமும் கட்டணமில்லா அவசர தொலைத்தொடர்பு சேவை. சரிங்களா, அப்படின்றது நம்பர் கொடுத்தாங்க. அது 1098. ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் அவசரமாக நீங்கள் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா 1098. சரிங்களா, அதாவது 1098 நான் வச்சுங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் டோல் ஃப்ரீ கால் பண்ணிக்கலாம். அடுத்தது பச்பன் பச்சாவ் அந்தோலன் குழந்தைகள் உரிமை அமைப்புகளை நிறுவியவர் யார் அப்படின்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த கைலாஷ் சத்யார்த்தி. சரிங்களா, இவர் நோபல் பரிசு வாங்கியவர். இவரும் மலாலாவும் சேர்ந்து வாங்கியிருப்பாங்க. அதுதான் யாருன்னா கைலாஷ் சத்யார்த்தி. சரிங்களா, இந்த குழந்தைகள் உரிமை அமைப்புகளை நிறுவியவர் யாருன்னா கைலாஷ் சத்யார்த்தி நான் வச்சுங்க. அடுத்தது இதுவரை 86,000க்கும் மேற்பட்ட இந்திய குழந்தைகளை குழந்தை உழைப்பு சரிங்களா, கொத்தடிமை போன்ற செயல்களிலிருந்து காப்பாற்றியவர் யார் அப்படின்னா கைலாஷ் சத்யார்த்தி அவங்க தான். சரிங்களா, கைலாஷ் சத்யார்த்தி அவங்க தான் 86,000க்கும் மேற்பட்ட இந்திய குழந்தைகளை கொத்தடிமை மற்றும் குழந்தை ஒழிப்பு தொழிலாளர்களை பாதுகாச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 1998 குழந்தை ஒழிப்பு முறை மீது திசை திருப்ப 80,000 கிலோமீட்டர் நீளம் குழந்தை ஒழிப்புக்காக எதிராக உலகளாவிய அணிவகுப்பு முன்னின்று நடத்தியவர். சரிங்களா, இதை ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணி இதை நம்ம மக்களுக்கு முன்னாடி விழிப்புணர்வு கொண்டு வரார் யார் அப்படின்னா கைலாஷ் சத்யார்த்தி அவங்க தான். சரிங்களா, அடுத்தது 14 வயதுக்குட்பட்ட எந்த குழந்தையும் ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுத்தக்கூடாது என்னும் கூறும் சட்டப்பிரிவு எது அப்படின்னா 24. சரிங்களா, பிரிவு 24 படி 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை நீங்கள் வேலைக்கு அனுப்பக்கூடாது, அது மாதிரி பணிகள் அமர்த்தவும் கூடாது. சரிங்களா, அது மாதிரி பண்ணாங்கன்னா அது எந்த சட்டப்பிரிவின் படி அவங்கள நம்ம குற்றம் சுமத்தலாம்னா பிரிவு 24. அதுலேருந்து அவங்கள பாதுகாக்க முடியும். அடுத்தது 14 வயது நிறைவடைய வரை இலவச கல்வி கட்டாயம் அனைத்து குழந்தைகளுக்கும் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா, அப்படின்னு பார்த்தோம். அது என்ன பிரிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா கட்டாயம் கொடுக்கணும் அப்படின்னா பிரிவு 45 சொல்லுது. நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் 45வது பிரிவின்படி கட்டாய கல்வி கம்பல்சரி 14 வயதுக்கு வரைக்குமாச்சும் நம்ம கொடுக்கணும் அப்படின்றது பேசிக் சரியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பச்பன் பச்சாவ் அந்தோலன் இயக்கம் என்பது இளமையை காப்பாற்றும் இயக்கம். சரிங்களா, இளமைனா இளைஞர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு இயக்கம், இளமையை காப்பாற்றும் இயக்கம். அடுத்தது தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சட்ட திருத்தம். தமிழ்நாடு இந்து வாரிசு உரிமை தமிழ்நாடு சட்டம் எப்போ திருத்தம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1989.
இந்து வாரிசுரிமை சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1989 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது மூதாதையார் சொத்துக்களில் பெண்களுக்கு சம உரிமை வழங்கும் சட்டம். சரிங்களா, இப்போ பெண்கள் இருக்காங்க, மூதாதையர் வந்து சொத்துக்கு இருக்குது, அது பெண்களுக்கு சம உரிமை வழங்கணும். சரிங்களா, அவங்களுடைய பேரண்ட்ஸ்லேருந்து அவங்க சட்டம் அதுவும் வந்து 89 கொடுத்துருக்காங்க. 1983 நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்து வாரிசுரிமை சட்டம் அதை கொண்டு வந்து அதுக்கப்புறம் மூதாதையர் சொத்து, இப்போ தாத்தாவோட சொத்து பேரனுக்கு சொல்லுவாங்களா, அது மாதிரி சொத்துக்களுக்கும் பெண்களுக்கும் உண்மை உண்டு அப்படின்னு சொல்லி 1989 வழிவகை சட்டம் வழிவகை செய்து ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு அடுத்தது இந்திய அரசு இந்து வாரிசுரிமை சட்டம். இந்திய அரசு வந்து அதாவது மத்திய அரசு வந்து இந்துக்கு சரிங்களா வாரிசுரிமை திருத்த சட்டம் ஒன்று அமல்படுத்துகிறாங்க. அது வந்து என்ன பண்ணுறாங்க, எந்த வருஷம் கொண்டாடுறாங்க அப்படின்னா 2005 மத்திய அரசு இந்து வாரிசுரிமை திருத்த சட்டம். சரிங்களா, வாரிசுரிமை திருத்த சட்டம் எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா மத்திய அரசு 2005. அது மட்டும் இல்லை, மூதாதையார் பிரிக்கப்படாத அதாவது மூதாதையார் பிரிக்கப்படாத சொத்தில் சரிங்களா சொத்தில் வாரிசு அடிப்படையில் பெண்களுக்கு சம உரிமை அளிக்கும் சட்டம். சொத்தில் வாரிசுக்கும் சம உரிமை அளிக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. அது 2005 நல்லா பிடிச்சிங்க. மத்திய அரசு வாரிசு உரிமை திருத்த சட்டம் 2005 கொண்டு வருது. அதுவும் இல்லாமல் மூதாதையர் வந்து பிரிக்கப்படாத சொத்து, இப்போ வந்து நம்ம தாத்தா பாட்டிக்கு முன்னாடியே பிரிக்காமல் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி சொத்து வந்து அதுலேயும் நீங்கள் பெண்களுக்கு உரிமை கொடுக்கணும், சம உரிமை அளிக்கும் சட்டம் சொல்லி தான் 2005 கொண்டு வந்திருப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, அதாவது இந்த மத்திய அரசு கொண்டு வரதுக்கு முன்னாடியே நம்ம மாநில அரசு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம், ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, அடுத்தது தமிழ்நாடு அரசின் இட ஒதுக்கீடு கொள்கை. சரிங்களா, இது நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. எல்லாமே நீங்கள் ஜாபுக்காக படிப்பீங்க, எந்தெந்த ஒதுக்கீடு எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எந்தெந்த பேஸில் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுருக்கணும். சரிங்களா, இது வந்து உங்களுடைய சமூகத்துக்காக நீங்கள் போராடும் போது ஒரு வாய்ப்பு இது கிடைக்கும். சரிங்களா, இது மூலிமா நிறைய பேர் வேலைவாய்ப்பும் கேட்டிருப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்க. தமிழ்நாடு அரசு இடஒதுக்கீடு கொள்கை சரிங்களா இப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். பிற்படுத்தப்பட்டோர் சரிங்களா, பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 26.5% பிற்படுத்தப்பட்டோர்னா பிசி சொல்லுங்களா, அவங்களுக்கு 26.5% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. பிற்படுத்தப்பட்ட வகுப்பு முஸ்லீம்கள் பிசி முஸ்லீம் சொல்லுவாங்க, பிசிஎம் அப்படின்னு சொல்லுவோம், அவங்களுக்கு வந்து 3.5% இடஒதுக்கீடு. சும்மா ஒரு பேச்சுக்கு இப்போ 100% பேர் எனக்கு வேலைக்கு வேணும் அப்படின்னு தமிழ்நாட்டில் கொடுக்குறாங்க. ஒரு கால்ஃபர் வருது அப்படின்னா அந்த 100 பேருக்கு நீங்கள் பிரிக்கும் போது இந்த அடிப்படையில் தான் அவங்க பிரிப்பாங்க. சரிங்களா, இத்தனை போஸ்டிங் பிசி கம்யூனிட்டிக்கு, எஸ்சி கம்யூனிட்டிக்கு, எம்பிசி கம்யூனிட்டிக்கு, எஸ்டி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதாக பிரிப்பாங்க. அது இந்த பேஸ் பண்ணி தான் பிரிப்பாங்க. இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் இதை பேஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். சரிங்களா, கேஸ் போனாலும் சரி, நீங்கள் எது வந்தாலும் உரிமை மீறல் இல்லை சமூக நீதி சம்மந்தமாக நீங்கள் வழக்கு கேட்டுக்கலாம். வழக்கில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ பாருங்களேன், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு பிசி முஸ்லீம் அவங்களுக்கு வந்து 3.5% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. பிசிக்கு 26.5. மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அதை எம்பிசின்னு சொல்லுவாங்க, எம்பிசி பார் டிஎன்சின்னு சொல்லுவோம், அவங்களுக்கு 20% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ஆதி திராவிடர் சரிங்களா, எஸ்சி கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க, இது எம்பிசி சொல்லுவீங்க, இது பிசி முஸ்லீம் பிசிஎம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. சரிங்களா, அடுத்தது பழங்குடியினர் அவங்க எஸ்டின்னு சொல்லுவோம், அவங்களுக்கு 1% சரிங்களா. அப்போ இந்த பேஸ் பண்ணி தான் நம்ம சட்டம் இருக்குது. மொத்தம் தமிழ்நாட்டுக்குன்னு 69% இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க. அந்த 69% இப்படி பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா, எல்லாம் இது கேஸ்ட்டுகளோ இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகிற மாதிரி பிரிச்சிருப்பாங்க, நான் வச்சுங்க. அடுத்தது தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு ஒவ்வொரு பிரிவின் கீழ் எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கியுள்ளது. இப்போ நீங்கள் ஒரு பிரிவில் இருக்கிறீங்க, இப்போ ஏதோ ஒரு பிரிவில் இருக்கீங்க அப்படின்னா, இப்போ பிசியில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஒரு பேச்சுக்கு அதே பிசியில் வந்து இப்போ ஒரு 80 போஸ்டிங் இருக்குது. சரிங்களா, இப்போ 160 போஸ்டிங் 80 போஸ்டிங் இப்போ பிசி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பிசிக்குள்ளே ஒரு 20 விழுக்காடு தமிழ் படித்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. சரிங்களா, இதுக்குள்ளே ஒரு 20 விழுக்காடு சரிங்களா, இதுக்குள்ளே ஒரு 20 விழுக்காடு தமிழ் படித்தவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பாங்க. சரிங்களா, அப்போ உங்கள் கம்யூனிட்டிக்குள்ளே போய் அதுக்குள்ளே தமிழ் பார்க்கணும். சரிங்களா, நான் வச்சுங்க. அதை தமிழ் வழியில் பயின்றவருக்கு ஒவ்வொரு பிரிவின் கீழ் எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கியுள்ளது அப்படின்னா 20% கொடுக்குறாங்க. சரிங்களா, தகவல் அதுக்கு தான் பிஎஸ்டிஎம் தமிழ் வழி சான்றிதழ் கேட்பாங்க. பிஎஸ்டிஎம் இருக்கா, டிஎன்பிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணும்போது கேட்டிருப்பாங்க. சில தமிழ்நாடு சம்மந்தமான வேலைக்கு நீங்கள் போகும்போது ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலேட்டட் ஆனதுக்கும் கேட்டிருப்பாங்க, தெரிஞ்சு வச்சிங்க.
அடுத்து தகவல் அறியும் உரிமைச் சட்டம் இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. தகவல் அறியும் உரிமைச் சட்டம் இந்தியாவில் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2005 அக்டோபர். சரிங்களா, 2005 அக்டோபரில் கொண்டு வந்திருப்பாங்க. இதுவும் ஞாபகம் வச்சுங்க. இந்து வாரிசு உரிமை சட்டம் அது போக இந்த தகவல் உரிமை சட்டமும் 2005 வந்திருக்கும். சரிங்களா, தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் நம்ம என்னென்ன தகவல்லாம் பெறலாம், எந்தெந்த துறைகளுக்கு பெற முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தகவல் அறியும் உரிமை சட்டத்திலிருந்து விலக்களிக்கப்படும் துறைகள் எது எது அப்படின்னா எல்லை பாதுகாப்பு படை, சரிங்களா, பிஎஸ்எஃப் சொல்லுவாங்க, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அப்புறம் மத்திய சேம காவல் படை, உளவுத்துறை பணிகள். இவங்கக்கிட்ட நம்ம கேட்க முடியாது, ஏன்னா இது வந்து நம்ம மிலிட்ரி பேஸ்டு. சரிங்களா, நம்ம பாதுகாப்புக்காக. இது தவிர மீதி எல்லா துறைகளிலும் நீங்கள் மனித உரிமை, அதாவது தகவல் உரிமை சட்டத்தின் மூலயமா நீங்கள் என்ன பண்ண முடியும், தகவலை கேட்டு பெற முடியும். ஞாபகம் வச்சுங்க. இது கேட்பாங்க ஆப்ஷனில் 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் இல்லாதது இல்லை எது இல்லை இருக்கிறது எதுன்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் சொல்ல தரணும் எல்லை பாதுகாப்பு படை, மத்திய சேம காவல் படை, உளவுத்துறை பணிகம். சரிங்களா, பணியகம். அடுத்தது இருபாலினருக்கும் சம வேலைவாய்ப்பு சம ஊதியம் என்பதை உறுதி செய்யும் அரசியலமைப்பு பிரிவு எது? இப்போ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம ஊதியம் வழங்கணும் அப்படின்னு சொல்லி எந்த பிரிவு சொல்லுது அப்படின்னா 39B சொல்லியிருக்காங்க. சட்டப்பிரிவு 39B இருபாலினருக்கும் சம வேலைவாய்ப்பு சம ஊதியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 39B சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இந்த டாபிக் ரொம்பவே முக்கியமானது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் எந்த எக்ஸாம் படிக்கிறதுனாலும் உங்களுக்கு எப்படி இடஒதுக்கீடு இருக்குது, எப்படி நீங்கள் படிக்கணும், எந்த சட்டப்பிரிவுலாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுது நம்மளுடைய சமூகத்துக்காக அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரிங்களா, இது மாதிரி விஷயத்தில் நீங்கள் நல்லா ஆர்வமாக படிங்க. ஒரு முறைக்கு 2 முறை இந்த வீடியோவை பாருங்கள், முடிஞ்சால் நோட்ஸ் எடுத்து படிங்க. சரிங்களா, உங்களுக்கு நல்லா மனசில் பதியும். சரிங்களா, ஏன்னா நீங்கள் ஸ்கூல் புக்கு ஃபுல்லாக படித்து நீங்கள் ரெக்கார்ட் மனசில் ஏற்றதுக்குள்ளே இப்போது எக்ஸாமுக்கு டைம் ஆகிடும், இல்லைன்னா உங்களால் கவர் பண்ண முடியாமல் போயிடும். இது மாதிரி வீடியோக்குள்ளே நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் 6லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து ஸ்கூல் புக்கையும் நீங்கள் கவர் பண்ணிடலாம். சரிங்களா, அடுத்தது தொழிலாளர் நலனில் B.R. அம்பேத்கர் அவர்களுடைய பங்களிப்பு என்னென்ன பங்களிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா தொழிலாளர்களின் வேலை நேரம் குறைக்கிறது. ஏன்னா 8 மணி நேரம் தான் நம்ம ILO சொல்லுது, இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். அப்போ 8 மணி நேரம் இருக்கணுன்ற மாதிரி தொழிலாளர் வேலைவாய்ப்பு நேரம் குறைப்பு. தொழிற்சங்கங்கள் கட்டாயம் அங்கீகாரம் பண்ணணும். கட்டாயம் அங்கீகாரம். தொழிற்சங்கங்கள் இருந்தால் தான் நம்மளுடைய உரிமை மீறும் போது தொழிற்சங்கத்து மூலிமா நம்ம கேட்க முடியும். அதாவது யூனியன் சொல்லுவாங்க தமிழ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்தியாவில் வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் அமைத்தல். இந்தியாவில் வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் அமைக்கிறது. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்னு சொல்லுவோம். அது மாதிரியான வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் அமைச்சிங்கன்னா தான் மக்களுக்கு போதுமான இது போய்க்கு நம்ம கொடுக்க முடியும். சரிங்களா, அதுதான். அது மட்டும் இல்லாமல் தொழிலாளர் காப்பீட்டுக் கழகம். சரிங்களா, தொழிலாளர்களுக்காக ESI. சரிங்களா, ESI ஹாஸ்பிட்டல் இப்போ கேள்விப்பட்டிருப்போம். கம்பெனியில் வேலை செய்யும்போது உங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னா ESI ஹாஸ்பிட்டலுக்கு காமிச்சிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு சம்பளத்தில் அவங்க பிடித்தம் பண்ணியிருப்பாங்க. ESIக்காக மாதம் ஒரு ₹100 இல்லை ₹150 பிடிப்பாங்க. அது மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் பேரண்ட்ஸ்லேருந்து நீங்களும் அந்த ஹாஸ்பிட்டலில் காமிச்சிக்கலாம், நீங்கள் கம்பெனியில் வேலை செய்யும் பட்சத்தில். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியம். தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் இந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றது அரசாங்கம் ஒவ்வொரு டைம்லேயும் செட் பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நிலக்கரி மற்றும் மைக்கா சுரங்கத்தில் அவங்களுக்கு மாதிரி வேலை செய்கிறோம், ஏன்னா அது சேஃப்டி ரொம்ப கம்மி. சரிங்களா, அது மாதிரி சப்போஸ் அவங்க உயிர் இருக்கக்கூடிய நேரத்தில் அது மாதிரி எங்களுக்கெல்லாம் வருங்கால வைப்பு நிதி வைக்கணும். சரிங்களா, வருங்கால வைப்பு நிதி கம்பல்சரி வைக்கணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, தொழிலாளர் காப்பீட்டுக் கழகம், தொழிலாளர் குறைந்தபட்ச ஊதியம், அதுக்கப்புறம் நிலம் மற்றும் நிலக்கரி மற்றும் மைக்கா சுரங்கங்களில் வேலை செய்கிறவங்களுக்காக இந்த மாதிரி திட்டங்கள்லாம் வேணும். வேலை நேரம் குறைக்கிறோம், அப்புறம் சங்கம் யூனியன் வச்சுக்கலாம், அது மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, அடுத்தது மனித உரிமை அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமைகளையும் குறைக்கப்படுகிறது என கூறியவர். அதாவது ஒரு மனிதனுடைய உரிமையை நீங்கள் அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுது அப்படின்னும் போது நீங்கள் தெளிவாயிடணும். அப்போ மற்றவர்கள் ஏதாவது ஒன்றுனா நீங்கள் போராடணும். சரிங்களா, ஒரு மனுஷனுக்கு வரும்போதே நீங்கள் போராடினா தான் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பார்? ஜான் எஃப் கென்னடி. சரிங்களா, அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபராக இருக்கிறவர் ஜான் எஃப் கென்னடி சொல்லியிருப்பார். சரிங்களா, கென்னடி. அடுத்து இன ஒதுக்கல் என்னும் கொள்கை பின்பற்றி நாடு. இன ஒதுக்கல் கொள்கை என்ற பின்பற்றி நாடு யாதுன்னா தென்னாப்பிரிக்கா. சரிங்களா, தென்னாப்பிரிக்கா நாட்டில் தான் இந்த இன ஒதுக்கல் கொள்கை இருக்கும். அதை எதிர்த்து தான் போராடியிருப்பார். சரிங்களா, நெல்சன் மண்டேலா அவங்க போராடியிருப்பாங்க. அடுத்தது ஒரு 10 வயது பையன் கடையில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான், எந்த உரிமை பயன்படுத்தி அவனை மீட்க முடியும் அப்படின்னா குழந்தை ஒழிப்பு மற்றும் சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சரிங்களா, குழந்தை தொழிலாளர் அப்படின்றது விஷயத்தில் அவனை என்ன பண்ணிக்கலாம், நம்ம அந்த சட்டத்தின் மூலிமா அவனை நம்ம மீட்க முடியும். சரிங்களா, அது மாதிரி தெரிஞ்சு வச்சிங்க.
தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு சரிங்களா 30 நாட்கள். சரிங்களா, நீங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் பிரகாரம் நீங்கள் ஒரு தகவலை நீங்கள் கேட்டு வேணும் அப்படின்னா எத்தனை நாட்களுக்குள்ள உங்களுக்கு தகவல் வந்து சார்னா 30 நாட்கள். சரிங்களா, நான் வச்சுங்க 30 நாட்கள். அடுத்தது இந்திய சட்டப்படி அடுத்தது ஐநா சபை படி எத்தனை வயது நிறைவு பெறாதோர் குழந்தை ஆவர். ஐநா சபை சொல்லுது. சரிங்களா, யுஎன்ஓ சொல்கிறாங்க எத்தனை வயது குறைக்குள்ளே இருக்கிறவங்க வந்து குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 18 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அமைதிக்கான நோபல் பரிசு யார் வாங்கியிருப்பாங்க அப்படின்னா கைலாஷ் சத்யார்த்தி மற்றும் பாகிஸ்தானுடைய மலாலா. இந்தியாவுடைய கைலாஷ் சத்யார்த்தி அவர்களும் பாகிஸ்தானுடைய பெண்கள் கல்விக்காக போராடின மலாலாவுக்கும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. அதை வச்சுங்க. அடுத்தது அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தின்படி 42வது சட்டத்திட்டத்தின்படி சேர்க்கப்பட்டது. சரிங்களா, இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடிப்படை கடமைகள் எந்த சட்டத்திட்டத்தின்படி எந்த ஆண்டு சேர்த்தாங்க அப்படின்னா 1976. சரிங்களா, 1976 42வது சட்டத்திட்டத்தின்படி இதை கொண்டு வருவாங்க. சரிங்களா, அடுத்தது 1989 பெண்களுக்கான மூதாதைய சொத்தில் சட்டத்தை நடைமுறைப்படுத்திய இந்திய மாநிலம் 1989 நம்ம பண்ணியிருப்போம். பெண்களுக்காக மூதாதைய சொத்துலேருந்து நீங்கள் அவங்களுக்கும் உரிமை உண்டு அப்படின்னு கொண்டு வந்த மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு கொண்டாந்துருக்கோம். சரிங்களா, அடுத்தது வாக்களிக்கும் உரிமை. இப்போ நமக்கு உரிமைகள்லாம் கொடுத்துருக்காங்க. எது எந்தெந்த டாபிக் உள்ள வருது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். வாக்களிக்கும் உரிமை வந்து அரசியல் உரிமையில் வரும். சரிங்களா, வாக்களிக்கும் உரிமை வந்து அரசியல் உரிமை. சங்கம் அமைக்கும் உரிமை அது உங்களுடைய சுதந்திரம். சரிங்களா, நம்ம உரிமைகள்லாம் பார்த்தோம் 6 உரிமைகள். அது ஒவ்வொரு உரிமை எந்தெந்த டாபிக் உள்ள வருதுன்னு தெரிஞ்சிருக்கணும். சங்கம் அமைக்கிற உரிமை வந்து சுதந்திர உரிமை உங்களுக்கு. சரிங்களா, பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை இது பண்பாட்டு உரிமை. உங்களுடைய பாரம்பரியத்தை நீங்கள் பாதுகாக்கலாம் அப்படின்னும் பட்சத்தில் இது பண்பாட்டு உரிமையில் வரும். இந்து வாரிசு உரிமை சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2005. தகவல் உரிமை சட்டமும் எப்போ கொண்டு வந்தாங்க அதுவும் 2005. நான் வச்சுங்க. குழந்தை தொழிலாளர் அப்படின்னா அது வந்து எந்த இதில் உரிமையில் வருதுன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சரிங்களா, சுரண்டலுக்கு எதிரான உரிமையில் அது வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த டாப்பிக்கை நம்ம வெற்றிகரமாக கவர் பண்ணியிருப்போம். சரிங்களா, இது ஒரு முறைக்கு 2 முறைக்கு இந்த டாப்பிக்கை பாருங்கள். இதில் வரக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் விஷயத்தை எழுதி படிங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா மெமரிஸ் ஆகும். இது நல்லா தெரிஞ்சு வச்சிங்க. சரிங்களா, மனித உரிமைகள்ன்றது ஒரு நல்ல முக்கியமான டாபிக். நெக்ஸ்ட்டு டாப்பிக்கில் பார்ப்போம். தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் மற்ற வீடியோ கொடுத்துருக்கு பாருங்கள். தேங்க்யூ. பாய்.